Hallelujah. So இந்த நாள்ல கூட I just want you ஒரே ஒரு வசனத்தை நாம திருப்பிக் கொள்ளுவோம். சங்கீதம் 42 சங்கீதம் 5 வசனம். Psalm 42 verse 5. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த David in the midst of distress, ஒரு மிகவும் டிஸ்ட்ரெஸ் நடுவுல தாவீது இருக்கிறது, இங்க இருக்கிறத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஸோ அந்த டிஸ்ட்ரெஸ், அந்த ஒரு தடுமாற்றம், அந்த ஒரு இட்ஸ் டிஸ்ட்ரெஸ் மீன்ஸ் அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது ஹவு தாவீது எப்படி அந்த சூழ்நிலையை பார்த்தார், எப்படி அந்த சூழ்நிலையை ஓவர் கம் பண்ணினார், ஹவு he became victorious. இதுதான் இந்த சங்கீதத்தினுடைய முழு சாராம்சம். அதுல அப்படிதான் he did something, he broke the chains. அவரை கட்டி வைத்திருந்த சங்கிலிகளை உடைத்து அவர் வெற்றி வாகை சூடினார். இந்த 5 வசனத்துல there was many thing. அவரை தாவீதை குறிச்சு, தாவீதுக்கு because of his faith on God, அவருடைய நம்பிக்கை குறிச்சு ஒரு ஏளனம், ஒரு கேலியும், ஒரு கிண்டலுமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது they spoke many ill things about David. டேவிடுக்கு about his worship, about his God குறிச்சு நிறைய காரியங்களை பேசும்போது தாவீது அந்த துக்கத்துல, அந்த டிஸ்ட்ரெஸ்ல தான் இந்த சங்கீதத்தை எழுதுறாரு. அதுல அவர் சொல்றார், அந்த 5 வசனத்தை பார்க்கும்போது எந்த அளவுக்கு தாவீது டிஸ்ட்ரெஸ்ல இருந்தார் என்பது நமக்கு தெரியும். he speaks to himself, he speaks to his soul. அவர் சொல்லுவார் என்னன்னு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். why are you downcast, O my soul? Why so disturbed within me? Put your hope in God, for I will yet praise him, my Savior and my God. அப்போ தாவீதுடைய யோசித்து பாருங்க, how much would have been in pain, how much அவருடைய அந்த டிஸ்ட்ரெஸ், அந்த ஹோப்லெஸ்னஸ்க்குள்ள அவர் இருந்திருந்தா அவர் தனக்கு தானே பேசிக்கொள்ளுகிறாரு. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பேருக்கு அந்த அனுபவம் வந்திருக்கும்ல. நமக்கு அந்த ஒரு சிச்சுவேஷன் வரும்போது யூ டோன்ட் நோ வாட் டு டூ, எங்க போய் சொல்றது, ஏது போய் சொல்றதுன்னு தெரியாம நமக்கு நாம பேசி கொண்டு இருப்போம். பேசியிருக்கீங்களா? many are there. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க நிச்சயமா I had that experience. நான் என்ன பண்றது, where to go, என்ன செய்யறதுன்னு நமக்குள்ளே கேள்வி கேட்டுக்கொண்டு இருப்போம், which nobody will understand. அத போலதான் தாவீது என்ன பண்றாருங்க, அவருடைய சோல், அவருடைய மைண்ட், அவருடைய உள்ளம் அவ்வளவு குழம்பி போயிருந்தது, அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது. சோ அந்த கஷ்டத்தின் நேரத்துல, அந்த துன்பத்தின் நேரத்துல அவர் கலங்கி போய் உட்கார்ந்துராம he begins to talk. அவர் சொல்றாரு, என் ஆத்துமாவே, my soul, why are you so depressed, why are you so distressed? He talks to, அவர் தனக்கு தானே என்கரேஜ் பண்ணி கொள்ளுகிறாரு. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 30 படிச்சீங்கன்னா அவர் he encouraged himself, தனக்கு தானே உற்சாகப்படுத்தி கொண்டார், என்கரேஜ் பண்ணி கொண்டாரு. சோ இந்த சேமிங் என்ன பண்றாருங்க, அவர் சொல்றாரு, my soul, why are you distressed, why are you depressed? அப்ப தாவீது உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, he tells to himself, உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத. என்ன சொல்றாருங்க, ஏன் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. இட் மீன்ஸ் யூ ஆர் சேயிங், உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, you have a God, you have a Lord and his name is Jesus. அப்போ உங்களுக்கு இந்த இரவுல அதுதான் சொல்றாரு கர்த்தர், நீ ஏன் தனியாரு, உனக்கு யாரும் இல்லைன்னு ஏன் நினைக்கிற, எனக்கு யாரும் இல்லைன்னு ஏன் புலம்பிக் கொண்டு இருக்கிற, எனக்கு நன்மை செய்கிற யாரும் இல்லைன்னு ஏன் சொல்ற. ரிமெம்பர், there is a God for you. அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். ஹல்லேலூயா. அவர் கண்ணு மேல இருக்கிறது, அவருடைய பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. he still loves you. உன்னை நேசித்தபடினால he chose cross. உன் மேல அன்பு கூர்ந்தபடினால he went and died on the cross. கொல்கோதா மலையில 3 ஆணிகளால் கடாவப்பட்டு he died, he was buried. he still loved you. அதனால 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து வந்தார். இன்னைக்கு 2-3 பேர் கூடுகிற நடுவில் அவர் இருக்கிறாரு. so he says, he talks to himself, why are you depressed, why are you distressed? Trust in God.
அவர் சொல்றாரு, உனக்குன்னு ஒரு தேவன் இருக்கிறாருங்க. அவர் ஏதோ ஒரு செத்து போன கடவுள் அல்ல, ஒரு விக்கிரகம் அல்ல, ஒரு பொம்மை அல்ல. அவர் மரித்தும் உயிரோடு இருக்கிற தேவன். ட்ரஸ்ட் இன் ஹிம். ட்ரஸ்ட்னு சொல்றதுக்கு அவருக்கு நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தை ரட்சிப்பின் நிமித்தம் அவருடைய he is going to do a miracle. அவர் சொல்றாரு, அவருடைய சமூகத்தை ரட்சிப்பின் நிமித்தம். He's going to do, he's going to save me. He's going to do அவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாரு. எனக்கு ஒரு நன்மை வர போகிறது. அதனால அவர் சொல்றாரு, in the midst of my distress, in the midst of my pain, என்னுடைய ஏமாற்றத்தின் நடுவில், என் துக்கத்தின் நடுவில், என் கவலையின் நடுவில், என் கண்ணீரின் நடுவில் நான் என்ன பண்ண போகிறேன்? I make a choice, deliberate choice. In the distress நடுவில், ஒரு டிப்ரெஷன் நடுவில் make a choice to praise God. ஹல்லேலூயா. நம்ம துன்பத்தின் நடுவுல ஒரு நாள் நமக்கு தேவனை துதிக்க மனசு வராது. நமக்கு அழதான் தோணும், புலம்ப தோணும். பட் இங்க டோட்டல் ஆப்போசிட்டா கர்த்தருடைய வசனம் வருது. என்ன வருதுங்க? Yet I will praise God. Yet I will praise God. It is a key for your victory. உங்க வாழ்க்கையின் சோதனைக்கு ஒரு ஜெயத்தை ஆண்டு, உங்க டிப்ரெஷனுக்கு ஒரு விடுதலையின் திறவுகோல், ஒரு கீ ஆண்டவர் வச்சிருக்கிறார். It is yet in the midst of my circumstances David chooses to praise God. இன்னைக்கு எத்தனை பேர் அதை தீர்மானம் பண்ண போகிறீங்க? Hallelujah. Can you do that? நீங்க செஞ்சு பாருங்க. Jesus categorically, ரொம்ப கேட்டகரிக்கலா அது சொன்னாரு. When you read Matthew chapter 5ல படிக்க போது அங்க 11th and 12th verse படிச்சு பாருங்க. Matthew chapter 5 verses 11 and 12 அந்த இடத்துல பார்க்கும்போது அவர் சொல்லுவாரு, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆண்டவர் நீங்க சபிக்கப்பட்டவர் சொல்ல, ஆண்டவர் சொல்ல, you are blessed if they speak ill against you. உங்களை குறிச்சு தரகுறவா பேசுறாங்களா, பொய்யா பேசுறாங்களா, நீங்க செய்யாததை செஞ்சேன்னு சொல்றாங்களா, don't stand against them. விட்டுருங்க. God will take care. அவர் சொல்றாரு என்னங்க? பொய்யாய் சொல்வார்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இது டோட்டலி ஆண்டவருடைய வார்த்தைகள், உலகத்துக்கு ஒத்து போகாத வார்த்தைகள். The world will say, உனக்கு தீமை செஞ்சா தீமைக்கு தீமை செய்யணுவாங்க. But here Jesus says the opposite. என்ன பண்ண சொல்றாருங்க? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். Rejoice and be happy. Rejoice and be glad. எதுக்கா அவர் சொல்றார்? Because பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளை அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆண்டவர் சொல்ல என்ன சொல்றாரு? சந்தோஷப்படுப்பா, துக்கப்படாத, பிரைஸ் பண்ணு, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஏன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, பரலோகத்தில் உங்க பலன் மிகுதியா இருக்கும். Rejoice and be glad because great is your reward in heaven. இந்த பூமியில மாத்திரம் இல்ல, பரலோகத்திலேயே உங்களுக்கு ஒரு ரிவார்டு இருக்குதான். யாருக்குங்க? ஹல்லேலூயா. உங்களை பர்சிக்யூட் பண்ணும்போது, உங்களை ஃபால்ஸ் அக்யூஸ் பண்ணும்போது, உங்களை குறிச்சு ஈவில் வார்த்தை சொல்லும் போது, யார் நிமித்தம்? பிகாஸ் ஆஃப் யுவர் ஃபெய்த் இன் ஜீசஸ். ஆண்டவர் சொல்ல, ரிஜாய்ஸ், பி கிளாட், பிளெஸ்ட் ஆர் யூ, ஃபார் தேர் இஸ் a great reward for you. உனக்கு ஆண்டவர் ரிவார்டு வச்சிருக்கிறாரு. இங்க தாவீது ஏன் சொல்றாரு? எனக்கு ரிவார்டு ஆண்டவர் கிட்ட இருந்து வர போகுது. No man is going to give me. I'm going to get a reward from God. அது பூமியில இருக்கும் போதே நடக்கலாம், பரலோகத்துல நடக்கலாம். பட் your God is going to surely reward. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல பாருங்க, ஒரு ஃபால்ஸான காரியத்தை பவுலும் சைலாவையும் இம்ப்ளிகேட் பண்ணி ஜெயில போட்டுறாங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 16ல நீங்க படிப்பீங்கன்னா, ஹல்லேலூயா, 23ஆம் வசனத்துல அவங்க செய்யாத தப்புக்கு அவங்க என்ன பண்றாங்க? புடிச்சு அடிச்சு கோர்ட்டு கொண்டு போய் அவங்க மேல பொய்யான கேஸ் போட்டு they have been thrown into prison.
ஆக்ட்ஸ் சாப்டர் 16:23 இருந்து பாருங்க. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று அவர்களை உட்காவறையில் அடைத்து கால்களை தொழுமரத்தில மாட்டி வைத்தான். நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. யோசித்து பாருங்க. கேன் யூ ஜஸ்ட் பிரிங் இட் டு உங்க கண்களுக்கு முன்னாடி கற்பனை கொஞ்சம் அவுத்து விடுங்க. பாருங்க, பவுலும் சீலாவும் பொய்யாய் இம்ப்ளிகேட் பண்ணாங்க, பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டாங்க, கோர்ட்டு கொண்டு போறாங்க. அவங்களை அநேக அடி அடிச்சாங்களாம். ஃபார் நோ ரீசன். ஒரு பிசாசை துரத்தினதுக்காக இவ்வளவு கஷ்டம். ஒரு பெண்ணுக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததுக்காக இவ்வளவு கஷ்டம். பவுலும் சீலா ஒன்னும் பண்ணல. they didn't argue, they didn't murmur. அடி பயங்கரமான ரத்தம் வர அடிச்சு ஜெயில போட்டிருக்காங்க. காலை தூக்கி மாட்டிட்டாங்க தொழு மரத்துல. என்ன நடக்குதுங்க அங்க? ஜெயிலரும் அப்படிதான் போட்டுறான் அவரை பிடிச்சு. பிகாஸ் he got a order from the court. நடு ராத்திரி ஆகுதுங்க, வழியில துடிச்சிட்டு இருக்காங்க, ரத்தம். யாரும் கேர் பண்றவங்கல்ல. நோபடி தேர் டு ஆஸ்க் எப்படி இருப்பீங்க, எப்படி இருக்கிறீங்க, இஸ் இட் வலிக்குதான் கேட்கறதுக்கு இல்ல. 2 பேரும் அடியில வழியில துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அவங்க துக்கத்தை அவர்களே சந்தோஷமாய் மாற்றி கொண்டார்கள். Instead of having a pity party, they begin to have a praise party. pity partyல இல்ல, அவங்க விரும்பல. Hallelujah. They said, என்ன பர்சிக்யூட் பண்ணிட்டாங்க. I'm going to have the reward. I will better go and have a reward from Jesus rather than having a pity party. உடனே ஒரு பிரைஸ் பார்ட்டி வைக்கிறாங்க. 25ஆம் வசனத்துல நடு ராத்திரியில அங்க பைபிள் சொல்லுது about midnight Paul and Silas were praying and singing hymns to God and other prisoners were listening to them. யோசித்து பாருங்க, எல்லாம் ஜெயில இருக்கிறவங்க எல்லாம் ஒருத்தனும் நிம்மதியா இருந்திருக்க மாட்டான். மத்த செல்ல இருந்துருவேன். They would have been எப்போ விடுதலை கிடைக்கும், என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பண்ணி. But these two were different. They were praising God. They were singing songs to God. 26ஆம் வசனம் சொல்ல, suddenly there was a violent earthquake that the foundation of the prisons were shaken. At once all the prison doors flew open and everyone's chain came loose. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிட்டான். Can you believe it? இப்படி கூட தேவன் செய்ய முடியுமா? Is it possible for God to do such a great miracle? இன்னைக்கு அவர் செஞ்சு இருக்கிறாரு. It is recorded in the Bible what God did. In the midst of their distress, அவங்க depression, in the midst of depression, they did something amazing which nobody will dare to do. Instead of their pity party, they begin to have a praise party. எல்லாம் துதிக்கிறாங்க, பாடுறாங்க. சுத்தி இருக்கிற மத்த செல்ல இருக்கிறவெல்லாம் கேட்கிறான். அவன் சொல்லி இருக்கலாம், நான் பைத்தியக்காரங்களா, இவ்வளவு அடிபட்டு அவங்க தேவனை துதித்து பாடி கொண்டு இருக்கிறாங்க. தாவீது சொன்னார்ல, yet I will praise God in the midst of my distress, in the midst of my depression, yet I will praise God. I don't know அந்த சங்கீதத்தை அவங்க படிச்சாங்களோ தெரியாது. But they acted according to the Psalm 42:5. They began to praise God. They began to sing songs to God. They began to pray. அந்த நேரத்துல God came down. தேவன் அற்புதத்தை செய்தார், விடுதலை கொடுத்தாரு. அவங்க 2 பேருக்கு மாத்திரம் இல்லைங்க, அந்த செல்லுக்குள்ள மத்த செல்லு கூட புலம்பி கொண்டிருந்த அத்தனை பேருடைய கட்டுகளும் தேவன் அறுத்து போட்டாரு. Hallelujah. ஞாபகத்துல வச்சுக்கங்க, in the midst of your distress, we are going to make a choice like David. Yet I will praise God.
இஸ் நாட் only going to உங்களுக்கு மாத்திரம் சுகத்தையும் விடுதலையும் அற்புதத்தையும் செய்கிறது மாத்திரமல்ல, இஸ் going to deliver the people around you. உங்களை சூழ்ந்து இருக்கிற மக்களுக்கு உங்களால ஒரு விடுதலை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. டோன்ட் லூஸ் தட் opportunity. அந்த சந்தர்ப்பத்தை, அந்த காரியத்தை நீங்க மிஸ் பண்ணிராதீங்க. யூஸ் யோர் opportunity. டோன்ட் யூ அந்த பிட்டி பார்ட்டிக்கு போகாதீங்க. அழுகிறது, ஆமா அழ வரும், பயம் வரும், அதை கொஞ்சம் மாற்றிக்கொண்டு, ஆண்டவரே நான் இன்னும் உம்மை துதிக்க போகிறேன், இன்னும் நான் உம்மை பிரைஸ் பண்ண போகிறேன், இன்னும் நான் உம்மை ஆராதிக்க போகிறேன். லார்ட் ஐ வாண்ட் டு பிரைஸ் யூ சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி அவரை துதிச்சு பாருங்க. ஹalleluya. You will see great things happening. உங்க வாழ்க்கையில மகிமையான காரியங்கள் நடப்பது அதிக நிச்சயம். Let people say whatever they want to say. நீங்க அதை குறிச்சு பேசி கொண்டு இருந்தீங்கன்னா you will miss God. You will miss your deliverance. You will miss your joy. You will miss your happiness. David didn't want to miss it. அவர் மிஸ் பண்ணல. He praised God. He worshipped God. அதுதான் பவுலும் சைலாவும் பண்ணாங்க. அதுதான் யோபு பண்ணாரு. 1ஆம் அதிகாரம் 21, 22 படிச்சீங்கன்னா தட் இஸ் அவர் தான் சொல்றார். எல்லாம் இழந்து போன போது he worshipped God. யோசேபத் ராஜாவும் யூத மக்கள் அதை தான் செஞ்சாங்க. when they were rich literally in the face of defeat, they began to praise God, they began to worship God. They had a miracle. பைபிள்ல மாத்திரம் ஆண்டவர் ஏதோ எழுதப்பட்டில்ல. God still is in the throne, seated on the throne. இன்னைக்கு உங்களுக்கும் செய்ய விரும்புகிறார். God is watching. நீங்க பிட்டி பார்ட்டி பண்ண போறீங்களா, இல்ல பிரைஸ் பார்ட்டியா உங்க ப்ராப்ளம், உங்க டிஸ்ட்ரெஸ் நடுவுல அத பிரைஸ் பார்ட்டியா நீங்க மாற்றிக்கொள்ள போகிறீங்களா? சாய்ஸ் இஸ் லெஃப்ட் unto you. உங்களுக்கு விடப்படுகிறது. யூ மேக் a choice. யூ மேக் a choice. முறுமுறுக்காதீங்க. லெட் காட் ஜட்ஜ். அவர் நியாயம் விசாரிக்கட்டும். அவர் நியாயம் விசாரிக்கிற தேவன். let loose. யார் நிமித்தம் உங்களுக்கு துன்பமும் துயரம், let loose. you look to God. you look to Jesus. இயேசுவை பாருங்க. உங்க வாய்களை திறந்து துதிங்க, அவர் ஆராதிங்க. because Jesus is waiting. அன்னைக்கு பவுலும் சீலாவும் எப்ப பாடுவாங்கன்னு காத்திருந்தாரு. தேவன் காத்திருந்தார். அவங்க துதித்து பாடின போது அற்புதம் நடந்தது. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். யூத மக்கள் when they began to sing praises, ஆண்டவர் என்ன பண்ணாராம்? வந்த சத்துருக்களுக்கு விரோதமா பதி வச்சாராம். He destroyed them. He waited for their praise from the people of Judah. அததான் இன்னைக்கும் நீங்க கர்த்தரை துதிக்கிறவங்க, கர்த்தரை ஆராதிக்கிறவங்க, உங்க வாயில முறுமுறுப்பு வரக்கூடாது. உங்க வாயில தவறான வார்த்தை வரக்கூடாது. அதுக்கு பதிலா you begin to praise and you will see a great miracle. உங்க வாழ்க்கையில நடக்கிறத உங்க கண் கூட நீங்க பார்க்க முடியும். You will experience that miracle உங்க வாழ்க்கையில. Praise be to God. அவருக்கே மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.